வணக்கம். என் பேர் நிரல்ய குணசேகரன். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு பள்ளியில் 2 மாணவர்கள் இருந்தாங்க. அவங்களோட பேர் அருண் அப்புறம் ராமு. அவங்க 2 பேருமே நண்பர்கள். அருண் நம்மளால இது பண்ண முடியும்னு எப்போதுமே நினைப்பான். ராமு நம்மளால இது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிப்பான். ஒரு நாள் அவங்களோட ஊரில் மலை மேலே ஏறுறதுக்கு ஒரு போட்டி வச்சாங்க. அதில் அவங்க 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. அப்போ ராமு, அது இவ்வளோ பெருசாக மலை இருக்கு, என்னால் மலை மேலே ஏற முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சான். அப்போ அருண், நான் அந்த மலையோட உச்சியை போய் தொட்டு பரிசை நான் வாங்கணும்னு அவன் நினச்சான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே மலை மேலே ஏற ஆரம்பித்தாங்க. கொஞ்ச தூரம் போகும்போது வெயிலாக இருந்ததுனால 2 பேர்த்துக்குமே தண்ணி தகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேர்த்துச்சு. அதனால முகத்தெல்லாம் தொடச்சிட்டு தண்ணியெல்லாம் அவங்க குடிச்சிட்டு திருப்பி மேலே ஏறினாங்க. அப்போ மேலே ஏறும்போது சின்னமாக பாறைலாம் கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ராமு, என்னால் இனிமேல் ஏற முடியாது, இந்த மலை மேலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சின்ன பாறைலாம் விழுகிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நாளை இனிமேல் ஏற மாட்டேன்னு அவன் கீழே போயிட்டான். கீழே இறங்கி போயிட்டான். அப்போ அருண், நான் அந்த மலையோட உச்சியை தொட்டு நான் அந்த பரிசை வாங்கணும்னு அவன் நினச்சான். அப்போ அவன் சின்ன பாடலாம் உண்டாமல் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறினான். அவன் மேலே கொஞ்ச நேரம் ஏறினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவன் அந்த மலையோட உச்சியை தொட்டினதுக்கப்புறம் அவனுக்கு பரிசு கிடைச்சிருச்சு. திருவள்ளுவர் ஊக்க உடைமை என்ற அதிகாரத்தில் வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனையது உயர்வு என்ற திருக்குறளை எழுதினாங்க. அதாவது அர்த்தம், நீரின் ஆழத்துக்கேற்ப நீர்ப்பூக்களின் தண்ணின் நீளம் உயர்ந்திருக்கும். அதே போல ஒரு மனிதனின் உயர்வும் அவனின் மனதில் உள்ள நல்ல எண்ணங்கள், நேர்மறை சிந்தனைகள் அளவை பொறுத்தது. இந்த கதையில் வந்த அருண் மாதிரி அவனோட நேர்மறை சிந்தனை இருந்தனால தான் அவனால் நினச்ச மாதிரி பரிசுமே கிடைச்சிச்சு. அவனுக்கு மலையோட உச்சியுமே அவன் தொட்டுட்டான். அதே மாதிரி தான் நம்மளுமே இருக்கணும். நன்றி.